எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. பூஜை வழிபாட்டுக்காக உள்ள போய்கொண்டிருக்கிறோம். எங்களது சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையிலே தொடர்ந்தேர்ச்சியாக பல நிகழ்வுகள் இங்கு இடம்பெற காத்திருக்கின்றன. மண்வாசனை வீசிடும் எதிர் மலையகம் தரம் உயரணும். இந்த இடத்தில் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. முக்கியமாக நூரலியா, மாத்தளை, பதுளை, கண்டி 2025ஆம் ஆண்டுக்கான மலையக மாணவர் ஒன்றியத்தின் பொங்கல் நிகழ்வு சிறப்பான முறையிலே நடைபெறவிருக்கிறது. எனவே ஒவ்வொரு வருட மாணவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு அடுத்தடுத்து சுவாரஸ்யமிக்க போட்டிகளையும் உங்களை மகிழ்வூட்டக்கூடிய அற்புதமான நிகழ்வுகளையும் நாங்கள் நடாத்தி செல்ல காத்திருக்கிறோம். அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். முதலாவதாக இன்றைய நாள்ல இப்படி ஒரு சிறப்பான சம்பவத்தை, ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த மலையக மாணவ ஒன்றியத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா அந்த மலையக மாணவர் ஒன்றியம் தொடர்ந்து கல்வி சார்ந்த விடயங்களோட கலை கலாச்சார விடயங்களையும் ஏற்பாடு செய்து வர்றது பெருமைத்தக்க ஒரு விடயமா இருக்குது. அந்த அடிப்படையில தொடர்ச்சியாக இந்த பொங்கல் விழா மாத்திரமல்ல, ஏனைய கலை நிகழ்வுகள் மற்றும் கல்விசார் நடவடிக்கைகளையும் மிளிர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அது ஒரு முத்தாய்ப்பான விடயமாக இருக்கின்றது. அதனை தொடர்ந்து இவ்வாறான ஒரு கலை நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக ஒரு விமர்சையாக செய்திருக்கிறது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு பல்கலைக்கழக மலையக மாணவ ஒன்றியத்தினுடைய உறுப்பினராக இருந்து இன்று ஒரு உதவி விரைவராக இருந்தாலுமே இதை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்திருக்க மாணவர்கள் அவங்களுடைய நடவடிக்கைகள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு பொங்கல் விழா, உழவர் திருநாள் அதுவுமா அவங்க ஏற்பாடு செய்திருக்க நினைச்சு நான் சந்தோஷப்படுறதோட தொடர்ந்து இந்த மாதிரியான கலை நிகழ்வுகளை செய்யுங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு நிலை அடைகிறதுக்கும் உதவியா இருக்கும். இது தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, முக்கியமா என்ன வரவழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. பூஜை வழிபாட்டுக்காக உள்ள போய்கொண்டிருக்கிறோம். அதன் பின்பு கேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறோம், பார்க்கலாம் இருக்கா. தொடர்ந்து முனைந்திருங்க. ஆலய வழிபாட்டினை தொடர்ந்து உழவர் திருநாளாம் இந்த பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் முகமாக எங்களுடைய சூரியனுக்காக படைத்த பொங்கலோடு எங்களுடைய இறைவனை வழிபடுவதற்காக எங்களுடைய சொந்தங்கள் அனைவரையும் ஆலயத்துக்கு முன்னால் வருமாறு அன்போடு எங்களது இளைய தலைமுறையினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சகல புலங்களையும் ஒன்றிணைத்து இடம்பெறுகின்ற ஒரு பொங்கல் விழாவாகத்தான் நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். அந்த வகையிலே காலம் நேரம் ஆகியன இணைந்து இந்த பொங்கல் வைக்கும் நிகழ்வானது இணைந்து பூஜையோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்தேர்ச்சியாக பல நிகழ்வுகள் இங்கு இடம்பெற காத்திருக்கின்றன. கலை கலாச்சார நிகழ்வுகளோடு பண்பாட்டு விளையாட்டுகளும் இன்றைய நிகழ்வில் இடம்பெறவிருக்கின்றது. கோயிலும்
அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்ட மலையக மாணவர்கள் வருடா வருடம் இங்கு தெரிவு செய்யப்பட்டு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இணைந்ததாக எங்களது சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையிலே நாங்கள் வருடா வருடம் இந்த மலையக மாணவர் ஒன்றியத்தின் சார்பாக பொங்கல் விழாவினை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினமும் மலையக மாணவர் ஒன்றியத்தின் கலைப்பட மாணவர்கள் மட்டுமல்லாமல் வணிகத்துறை, அது மட்டுமல்லாமல் சட்டத்துறை, அதனோடு இணைந்து ஃபைன் ஆர்ட்டிலிருந்தும் இங்கு வருகை தந்து இந்த நிகழ்வினை இன்றைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கு பொங்கல் பொங்கி பூஜை வழிபாட்டுடன் ஆரம்பமாகி கலை கலாச்சார நிகழ்வுகளோடு பல பண்பாட்டினை பிரதிபலிக்கின்ற நிகழ்வுகளும் இங்கு நடந்தேற காத்திருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுக்கு இத்தனை காலமும் ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்ற மலையக மாணவர் ஒன்றியத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நாங்களும் அதனை தொடர்ந்து கொண்டு சேர்க்கும் முகமாக இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு சிறப்பாக இருக்கு. முன்னுதாரணமான செயற்பாடுகள் ஏதாவது இங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைப்படத்தில் மாத்திரம் சுமார் வருடா வருடம் 23 துறைகளில் கிட்டத்தட்ட 11 துறைகளில் வந்து உதவி விரிவுரையாளர்களாக தெரிவு செய்யப்படக்கூடியவங்க வந்து மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினதாக இருக்கிறாங்க. அந்த வகையில் நாங்கள் எங்களோட கல்வி சார்ந்த வகையிலையுமே சரி, விளையாட்டு சார்ந்த வகையிலையுமே எங்களை நாங்கள் இங்கே பல்கலைக்கழகத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து நாங்களும் எங்களது கல்வி ஈடுபாட்டோடு சேர்ந்து எங்களது சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் இந்த செயற்பாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நன்றி. நன்றி. அனைவருக்கும் தலைமை உரையினை வழங்குவதற்காக 4ஆம் வட்டத்தை சேர்ந்த மைக்கேல் பவனை அழைக்கின்றோம். இந்த பொங்கல் விழாவுக்கு எவ்வளவு தூரம் உங்களால் ஒத்துழைப்பு வழங்க முடிந்ததோ அதே போல இனிவரும் நாட்களிலும் கூட இந்த மலையக மாணவர் ஒன்றியத்தினால் முன்னெடுக்கப்படுகிறதான எல்லா நிகழ்ச்சி திட்டங்களிலும் உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட இன்றைய நாளிலும் யாரும் கொடுத்த வேலைகளை அவரவர்களுக்கு கொடுத்த வேலையை செய்யவில்லை, அடுத்தவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்தது வரவேற்கத்தக்கது. காரணம், நாங்கள் பிரிவு பிரிவாக கொடுத்தது அது ஒரு பொறுப்புக்காக மாத்திரமே. ஆனால் நம்ம குடும்பம் என்று வரும்போது அதில் ஒருவர் கஷ்டப்படுவதை இன்னொருவர் பார்த்து கொண்டிருப்பதில்லை. அதே போல தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை மாத்திரம் அல்லாது எல்லா பொறுப்புகளிலும் ஈடுபட்டு செயற்பட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் இந்த மலையக மண்ணையும் தாண்டி ஏனைய இடங்களிலிருந்தும் வெளியிடங்களிலிருந்து நம்முடைய சகோதரர்கள் நேற்றைய இரவு நேரத்திலிருந்து இது நேரம் வரைக்கும் அவர்களால் முடிந்த ஒத்துழைப்பை வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கும் எனது நன்றிகள். ரொம்ப பேச விரும்பலை, தெரியுது எப்போ முடிப்பீங்கன்னு சொல்லி. இறுதியாக இந்த இடத்தில் ஒரே விடயத்தை மாத்திரம் பதிவு செய்து கொண்டு நான் இந்த இடத்திலிருந்து விடைபெறுகிறேன் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் கலைப்பிட மாணவ ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த அரங்கு குழு முதலாவது கூட்டமானது இடம்பெற்றிருந்தது. அதில் நாங்கள் சில நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் முன்வைத்து அதற்கான முன்னேற்பாடுகளை நாங்கள் ஒரு 5 மாத கால அவகாசத்தில் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். இந்த ஒரு மாதத்தில் எம்மால் ஒரு 250 நபர்களால் இந்த பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்ய முடியுமாக இருந்தால் 5 மாதங்களில் இந்த 300 பேரும் சேர்ந்து மலையக மாணவர் ஒன்றியமாக சேர்ந்து அந்த மாபெரும் விழாவை நடத்தி முடிக்க முடியும் என்று எனக்கு இந்த நேரத்திலும் கூட தோன்றுகிறது. காரணம், இந்த ஒரு சிறு விழாவை நம்மால் இவ்வளவு தூரம் ஒரு சக்சஸாக கொண்டு போக முடியுமா இருந்தால் இது ஒரு ஆரம்பம் மாத்திரமே. முடிவு இன்னும் 5 மாதங்களில் தெரியும் இதற்கான முடிவு. எனவே அதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு இந்த இடத்தில் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. பீடங்கள் அடிப்படையிலும் சரி, தரங்கள் அடிப்படையிலும் சரி. எனவே இங்கு முன்பதாக ஒரு நிகழ்வு இடம்பெறுமாக இருந்தால் இந்த இடத்தில் யாரும் பார்வையாளர்களாக இருக்காதபடிக்கு இப்பொழுது நாங்கள் இந்த கும்மி அடித்து நாங்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தோம். எல்லாரும் பின்தங்கி போய்விடுகிறீர்கள். ஆனால் இது ஏற்பாடு செய்தது எல்லோரும் இந்த இடத்தில் மகிழ்வுறுவதற்காக மாத்திரமே. எனவே இனிவரும் நிகழ்வுகளில் தன்னார்வமாக முன்வந்து நீங்கள் செயற்படுமாறு கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
தலைமன்னார் முதல் கால்தடம் கிடைக்கவேல் என்னும் வசிப்பிடம் ஆதிலட்சுமியை கரைவதுங்க நடைவெளியில் அங்கே பிணமிதக்க தொலைதூர நடைப்பயணம் அதில் கிடைத்தது இந்த கருவூலம் காலத்தால் மறக்க முடியா எங்கள் துன்ப வரலாறு வரலாற்றை மாற்றி அமைக்க எழுந்திட்டு மனிதா ஒன்று சேரு மண் வாசனை வீசிடும் எந்த மலையகம் தரம் உயரணும் கல்வி எனும் கருவியை நாம் எடுக்கணும் துணிந்து படிக்கணும் அடிமை எனும் போர்வையை நாம் மெரிக்கணும் மேலோங்கணும் அட்டை கடி உயிரை எடுக்க சேற்று காயம் உடலை ஒழுக்க உதிரம் முழுந்து முறைந்து போக பசியால் பலரின் வரும் காய குழுவி கொட்டை நமக்கு வரமாக இதனால் பலரின் உயிரும் போக சிறுபிள்ளையின் அறியா மனது தாயின் வழியை அறியாதிருக்க இது போல அரசியல்வாதிகள் மக்கள் நிலையை உணராதிருக்க கொடிதிலும் கொடிது இந்த உழைப்பை சுருண்டும் கம்பெனி இது மாற்ற முடியாத தலைவிதி விதியாலே அமைந்த பாதையால கடவுள் அனுப்பிய நரக செய்தியா விதியாலே அமைந்த பாதையால கடவுள் அனுப்பிய நரக செய்தியா என்பாடுள்ள வறண்ட காற்று என் மக்களின் வாழ்க்கை கூற்று வறுமைக்கு தாண்டவம் ஆடுத்து பிள்ளைக்கு நினைத்து தலை நகரம் தெரிந்து நாடி பிழைப்பது பண்பு இல்லடா இதனை முதலில் புரிந்து கொள்ளடா நாணத்தால் எந்த மாற்றமும் இந்த பூமியில் நிகழாது நாணத்தை தூக்கி எறிந்தால் யாழ் சூழ்ச்சியும் பலிக்காது வாழ்க்கை ஒரு சதுரங்க வேட்டை கற்றாலை கடக்க முடியும் சகுனியின் கோட்டை பெரும் காடை எழுத்து வீடாக்கி சுடுகாடாயாக்கிட்டு முழுகினே அண்ணாய் காத்தது எம்நிலம் இது கல்வியால் உயர்ந்திடு மலையகம் கல்வியை நீ மறுக்க எதிர்காலம் இருக்கு உன்னை வதைக்க கல்வியை கற்றிடுவோம் புதிய மாற்றம் ஒன்றையும் பெற்றிடுவோம். என்னோட பேரு ஜே திவாகர், என்னோட ஊர் வந்து நுவரெலியா. நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு 1ஆம் ஆண்டு மாணவனா கலைப்பிரிவை கற்கிறதுக்கு வந்திருக்கேன். என்னோட அம்மா அப்பா எல்லாமே தேயிலை தோட்டத்துல தான் வேலை. இதுக்கு அப்புறமாவும் அவள் தானே கேட்டீங்க. எப்பயுமே தெரியும்னா கெத்துடா அப்படியே நல்ல ஒரு கைத்தட்டலோடு தொடர்ச்சியாக நீங்க சொல்லலாம். அன்புக்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த அன்பான வேளையிலே அன்பான வணக்கத்தினை நாங்கள் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை நேரமும் சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வினை எடுத்துச் சென்ற எங்களுடைய 4ஆம் வருட மாணவர்களுக்கு ஒரு முறை நாங்கள் மனம் தார்ந்த வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். மலையகத்திலிருந்து முக்கியமாக நூரலியா, மாத்தளை, பதுளை, கண்டி, ரத்னபுர ஆகிய அந்த மாவட்டங்களிலிருந்து பின்தங்கிய இடத்திலிருந்து வந்து இங்கு கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு இந்த அவர்களின் கல்வியை மட்டுமல்லாது கல்வி சாராத கலாச்சார ரீதியான விடயங்களையும் அவர்கள் அடுத்து வர சந்ததிக்கு எடுத்து செல்ல வேண்டும். கல்வி மட்டும் வெறுமனே எங்களுக்கு இந்த காலத்தில் இருக்க முடியாது, அதையும் தாண்டி எங்களுடைய கலாச்சாரத்தை அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த பொங்கல் விழாவானது ஏற்பாடு செய்யப்படுகின்றது. இதில் அனைத்து பீட மாணவர்களும் 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு என்ற பிரிவில்லாது ஒற்றுமையாக இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. මෙහෙම ඇදලා හිටියට